வந்து எவ்வளோ சொல்லியும் வந்து கேட்காம விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி வந்து என்னால் விட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து என்ன பண்ணுறாரு, காவேரி மீட் பண்ணுற அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே வந்து காவேரியும் அந்த பையனும் வந்து மீட் பண்ணுறாங்க. அதை பார்த்து விஜய்க்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஏன் காவேரி இப்படிலாம் என் கண்ணு முன்னாடியே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு விஜய். தாங்கிக்க முடியல விஜயால். இருந்தாலும் வந்து மனசு திரகாத்திரம் பண்ணிவிட்டு எப்படியாவது இதை தடுக்கணும், காவேரி வந்து வந்து வேறு கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, கிட்ட போயிட்டு காவேரி என்ன பேசுகிறாங்க, அந்த பையன் என்ன பேசுகிறாங்கன்னு யோசிக்கிறாரு. 2 பேருமே செட் ஆகிட்டாங்க போல் இருக்கு. 2 பேருமே வந்து கண்டிப்பாக வந்து ஒன்றா சேர்ந்துருவாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதட்டத்தோட விஜய் வந்து வந்து ஒட்டு கேட்குறாரு. அப்போ வந்து காவேரி வந்து என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, இங்கே பார்த்துங்க என்னை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்றாங்க. நீங்களும் என்னை பற்றி பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, உங்கள் இஷ்டத்துக்கு நீ பண்ணுறீங்க, அதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து என்னை பார்க்க வர சொன்னீங்க அப்படின்னோடனே, நான் ஒன்றும் உங்களை அலைஞ்சின்னு பார்க்க வர சொல்ல அப்படின்னாங்க. 2 பேரும் செமையாக சண்டை போட்டுக்கிறாங்க. அதை பார்த்து விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன காவேரி இப்படி சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை போய் பார்க்க வந்தேன், நீ எல்லாம் ஒரு பொண்ணுல சேர்த்துக்கே கிடையாது, ஒன்னெல்லாம் யாராவது விரும்பி கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, உனக்கெல்லாம் கடைசி வரைக்கும் கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் திட்டிட்டு போகிறாரு. வந்துட்டான் கல்யாணம் பண்ணுற சொல்கிறதுக்கு, உனக்கு முதல்ல கல்யாணம் நடக்குதான்னு பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் செமையாக திட்டிட்டு செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. இதை பார்த்து விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலாம். அப்படியே வந்து டான்ஸ் ஆடணும் போல் இருக்குது விஜய்க்கு. அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அப்பாடா எப்படியோ முட்டிக்கிச்சு, அப்போ கண்டிப்பாக 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, இது போதும், இந்த சந்தோஷம் அளவே இல்லை, இது போதும் நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து விஜய் வந்து இங்கே இப்போ காவேரிக்கு கால் பண்ணுறாரு. உடனே காவேரி வந்து ஐயோ இவர் வேறு கால் பண்ணுறாரு, இப்போ என்ன சொல்கிறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க. என்னங்க மிஸ், நீங்கள் அந்த பையனை மீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னோடனே, நான் மீட் பண்ண வந்துட்டேன், அவர் மீட் பண்ணியாச்சு அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரிங்க மிஸ், 2 பேருக்கும் ஒத்து போச்சா, எங்களுக்கு ஒத்தெல்லாம் போச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நான் தான் இப்போ வேணாம், கல்யாணம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, ஏன் அப்படி சொல்கிறீங்க, இந்த பையன் வேணான்னு நினைக்கிறேன் சார். எதுக்கு மேடம், வேறு ஒன்றும் இல்லை, அந்த பையன் என்கிட்ட அவ்வளோ சாஃப்டாக பேசினார், அப்படி ஒரு மரியாதை, நீங்கள்லாம் மரியாதை கொடுத்துருக்கீங்களா, அவர் அப்படி ஒரு மரியாதை, அப்படி சாஃப்டாக பேசினார், ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ கல்யாணம் வேணாம் தான் நான் நினைக்கிறேன், யோசிச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டைம் சொல்லியிருக்கேன், நான் யோசிச்சு சொல்கிறேன் என்னோடய முடிவு அப்படின்ட்டு. அடிப்பாவி எப்படிலாம் போய் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து செம்ம டென்ஷனாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா விஜயும் வந்து சாரதாவும் செம்மையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே விஜய் சிரிச்சிட்டு இருக்காரு. சாரதா வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க, இப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உங்கள் பொண்ணு வருவா, அவகிட்டே கேட்டுக்கங்க அப்படின்னோடனே, காவேரி வந்து இவங்க 2 பேரும் சிரிக்கிறது பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இவர் எப்போமா வந்தார் அப்படின்னோடனே, விஜய் தம்பி அப்போவே வந்துடுச்சு, விஜய் தம்பி ஒரு ஜோக் சொல்லிச்சுடி அதனால் சிரிச்சிட்ருக்கேன், ரொம்ப முக்கியம், பொண்ணு இங்கே மனசு கஷ்டத்தோடு இருக்கா, ஜோக்கா அப்படி சொல்லி டென்ஷனாக வராங்க. நீ வேணால் கேட்குறிய காவேரி அந்த ஜோக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாரதா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாங்க. என்ன காவேரி ரொம்ப டென்ஷனாக இருக்க அப்படின்னா, ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. இல்லைடி முகமே ஒரு மாதிரி வாடி போயிருக்கே அதுதான் கேட்டேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் சந்தோஷமாக ஜாலியாக தான் இருக்கேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து விஜயும் வந்து சாரதாவும் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க. அப்படியா நாங்கள் நம்பிட்டோம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய். அப்படியே காவேரியை பார்க்குறாரு. காவேரி வந்து சரி உங்களுக்கு டைம் ஆகலையா, அம்மும் இல்லாமல் நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க, அம்மு அங்கே வந்து உங்களுக்காக காத்துட்ருக்க மாட்டேன், நீங்கள் போகலையா அப்படின்னோடனே, இதோ கிளம்புறேன் மிஸ், சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படி சொல்கிறாங்க. என்ன தம்பி நீங்கள் உடனே கிளம்புறீங்க, இந்த சமையலை நீங்கள் தானே பண்ணீங்க, சூப்பராக இருந்துன்னு சொன்னீங்க, இருங்க போட்டு கொடுக்குறேன், டிஃபன் பாக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்களும் அம்மும் சாப்பிடுங்க, சரிங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே போட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மறைக்கிறாங்க. உடனே வந்து சரி ஒரு நிமிஷம் இருடி, தம்பியை வெளியே அனுப்பிச்சிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு, அத்தை நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் நான் பார்த்துக்கிறேன் அவளை விடுங்க அப்படின்றாங்க.